திமுக அரசின் குப்பை விவகாரம். இந்த குப்பை விவகாரம் கிட்டத்தட்ட 2 மாதங்களாக திருப்பூர் மாநகராட்சி நடைபெற்றிருக்கு. என்னன்னா சின்ன காளிப்பாளையம்னு சொல்லி ஒரு கிராமம் திருப்பூர் மாநகராட்சி ஒட்டியிருக்கிற. அது என்ன பண்ணிருக்காங்கன்னா திருப்பூர் மாநகராட்சியோட சேர்த்துட்டாங்க. அது குப்பை ஓட்டுறதுக்காக இந்த மாநகராட்சி அந்த கிராமத்தை சேர்க்கிறாங்க. அப்பயே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏற்கனவே அந்த கிராம மக்கள் கடும் எதிர்ப்புகள் உட்பட்டு தொடர்ந்து 2 மாதங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக பாஜக தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட பிறகு செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா கமிஷனுக்காக ஊரையே குப்பை மேடாக்குவதா இந்த திமுக அரசு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். வரும் சட்டமன்ற தேர்தலிலும் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும், அதுவரை கொஞ்சம் பொறுத்துருங்கள்ன்ற மாதிரி சொல்லியிருக்கார். இந்த செய்தி எடுப்பாங்க. அதாவது ஏற்கனவே கூட நம்ம நேற்றைய செய்திகள் சிந்தனைகள்ல இந்த குப்பை பற்றி அந்த விவகாரத்தை பற்றிய ஒரு செய்தியை நம்ம பேசியிருந்தோம். ஆனா அதற்கு பின்னாடி இந்த செய்தி எப்படி மாறி போச்சு அப்படின்னு சொன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் அங்கே சென்று அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள போக உடனடியாக அண்ணாமலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். அங்க இருந்த மக்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த மக்கள் கைது செய்யப்படும் பொழுது சிலருக்கு அதுல அடியும் கூட பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப நம்மளுடைய கேள்வி இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப மக்கள் அதுல முக்கியமா பார்க்கணும், அந்த குப்பை கூட்டுவதை தடுத்ததுக்காக அந்த மக்கள் மேல எல்லாம் வழக்கப்பட்டிருக்காங்க. என்ன அரசாங்க அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததற்காக அப்படிங்கிற பிரிவுகள் எல்லாம் போட்டிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். இப்ப நம்மளோட கேள்வி இங்க என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இப்ப ஒரு ஊரையே நீங்கள் குப்பையாக்குவது எந்த விதத்துல, அதுவும் கூட நீங்க என்னமோ திருப்பரங்குன்றத்துலயும் இல்ல திண்டுக்கல்ல மட்டும்தான் இந்த அரசாங்கம் நீதிமன்றங்கள் சொல்வதை கேட்காமல் நீதிமன்ற அவமதிப்பு செய்து வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இது ஒரு காட்டாட்சி. அவங்களோட மனம் போன போக்குல என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு அரசாகத்தான் இவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் பாருங்க, இங்கேயும் கூட ஒரு ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அந்த தீர்ப்பிலேயே தெளிவாக குப்பைகளை எல்லாம் பிரித்து கொட்டணும், அந்த மாதிரி பல டைரக்ஷன்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. அதையும் எதையும் அமல்படுத்தவில்லை என்ற போதுதான் மக்கள் பெருவாரியாக ரொம்ப கோபத்தில் எழுதியிருக்கிறார்கள். அப்ப அங்கேயும் ஒரு நீதிமன்ற அவமதிப்பை அவங்க செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் அவங்களுடைய நலனுக்காக இப்ப நீங்க ஒரு கிராமத்திலேயே கொண்டு போய் மொத்த கிராமத்தையும் ஒரு குப்பை கிராமமாக நீங்க மாத்தினீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்னவாகும்னு யோசிச்சு பாருங்க. இந்த பல பேர் இருக்காங்க. இந்த சூழியல் வியாதிகள் நிறைய இங்க நம்ம தமிழகத்துல இருக்கு. நீங்க கரெக்டா நீங்க பார்க்கணும், இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இந்த சுற்றுப்புற சூழ்நிலைக்கு எதிராக எவ்வளவு வேலைகளை இவங்க வரிசையா செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம இந்த 4 வருஷத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த செய்திகள் சிந்தனைகள்லேயே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய பட்டியலே நீண்டுட்டு போகும். அந்த அளவுக்கு செய்திகளை நாமளே பண்ணியிருக்கோம். ஆனா ஏதாவது ஒரு போராட்டத்தை இவர்கள் செய்தார்கள்னு வந்திருக்குங்களா? இது சேலத்துல எங்க ஊருக்காரர் அந்த சைக்கிள்லயே போய் நான் எல்லாத்தையும் சீர்படுத்துறேன், நான் சுற்றுப்புறத்துக்காகவே அதுக்காகவே என் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி திரியிற ஒரு ஆள் இருக்கார், இந்த பியூஷ் மனுஷன். ஆமா, அவரு சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தாராம். அதுக்கு அவ்வளோ ஒரு இலக்காரமா ஒரு கேவலமாக ஒரு வீடியோவை பேசி ஒரு நீதிபதியை இவ்வளோ கீழ்த்தரமாக அவமானப்படுத்த முடியுமோ அப்படி அவமானப்படுத்தி அவர் பேசியிருக்கிறார். ஆனா இப்ப இந்த மக்கள் தங்களுடைய இவ்வளவு குப்பை கூட்டுறாங்களே, இவ்வளவு மக்கள் இப்படி சுற்றுப்புறத்துக்கு கேடா இருக்கே, மக்களுடைய உடல் நலம் கெடுகிறது, இப்ப இங்க போய் நீ போராட்டம் நடத்திருக்கணுமா வேண்டாமா? இப்ப இந்த தமிழக அரசு, ஐயோ தமிழக அரசே நீ இப்ப கூர்ந்து இப்படி குப்பையை கொட்டுகிறாயே அப்படின்னு அங்க பேசினா அதே நீ ஸ்டாலினுக்கு ஒண்ணு பேசியிருக்கலாமே. இல்ல அங்க என்ன இருக்கோ அவங்க யாரையோ அவங்கள வச்சு நீ பேசியிருக்கலாமே. ஏன் பேசல? நீ நேரம் அங்க இங்க போராட்டம் நடத்திருக்க. பக்கத்துலதான், சேலத்துலதான் இருக்காரு. திருப்பூர் ஒன்றும் ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது. கிளம்பி போயில அவர் சைக்கிள்ல கூட அவர் போகலாம், போய் பார்க்கலாமே. அப்ப இவங்க எப்படிப்பட்ட சூழியல்வாதிகள் அப்படின்னு பாருங்க. அதான் வியாதிகள்னு சொன்னேன், அவங்க சூழியல்வாதிகள் கிடையாது, வியாதிகள் அப்படின்னு. அப்ப இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் ஆட்சியில் இருந்தது அப்படின்னு சொன்னா சுற்றுப்புற சூழ்நிலைகள் பத்தின கவலைகள் இங்க வராது, மக்கள் நலன் பற்றி அக்கறை இங்க வராது. இப்ப இந்த மக்கள் எதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், அவங்களுடைய நலன். ஆனா இதே விஷயம் ஏன்னா எதுவுமே பிரச்சனையே வராது அப்படின்னா கூட இல்ல இந்த இடத்துல கண்டிப்பா பிரச்சனை வரணும், இது நீங்க பண்ணவே கூடாது அப்படின்னு போய் சண்டை போடுவாங்க. 8 வழிச்சாலை உதாரணத்துக்கு நிறைய இருக்கே தமிழகத்துல, எத்தனை திட்டங்கள் இப்ப இதனால போச்சு நமக்கு. அப்ப அத்தனை திட்டங்களையும் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லாததுக்கெல்லாம் அன்னைக்கு எல்லா இடத்துக்கும். அப்ப டங்ஸ்டன் அதே போலதான், டங்ஸ்டன் விவகாரத்துல இவங்க தான் முதல்ல சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மக்கள் போராட்டம் வந்தோடனே இவங்க பல்ட்டி அடிச்சிட்டாங்க.
மத்திய அரசும் நாங்க உடனே நீ பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்லல. நீங்க மக்கள் அப்புறம் அங்க ஆக்சுவலா இந்த இருக்கக்கூடிய திட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சது அவங்க தான். ஒப்புதல் அளிச்சது இவங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பே அவங்க போறாங்க. சரியா? அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு அடுத்து அப்படியே இருந்தாலும் மக்கள் கருத்து கேட்பெல்லாம் முடித்து அதன் பின்னால திரும்ப வந்து இது வந்து இன்னொரு முறை ஆய்வு செய்து அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போறாங்கிறது சொல்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்து உடனே ஒரு போராட்டத்தை அப்ப அங்க மட்டும் வந்து குதிச்செல்லாம் போராளிகள்லாம் போராடினாங்க. அப்ப இங்கேயும் ஒரு போராளியும் போகல. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா பார்க்கணும். இந்த கட்சிக்கு இன்னைக்கு ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு போராட்டம் கட்டமைக்கப்பட்டிருந்தது, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த வியாதிகள் அங்க போகாது. இல்ல இவங்க மத்திய அரசுக்கு ஆதரவாக அப்படி ஒரு மத்திய அரசு ஒரு திட்டத்தை நல்ல திட்டத்தை கொண்டு வருது, அதை எதிர்க்கணும் அப்படின்னா இந்த வியாதிகள்லாம் அங்க வந்து போராட்டம் நடத்தும். இது வியாதிகளோட ஸ்டாண்டு. ஆனா தமிழக அரசோட ஸ்டாண்ட் என்ன பாருங்க, இந்த நாட்டுல வந்து இது ஒரு உரிமைக்காக மக்கள் வந்து எந்த ஒரு போராட்டத்தை இங்க தமிழகத்துல அவங்களுக்கு அந்த ஆட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் என்றால் உடனடியாக அந்த போராட்டம் என்பது நசுக்கப்படும். உடனடியாக அந்த போராட்டம் நசுக்கிடுவாங்க. ஆனா அதே சமயத்துல இது அவங்களுக்கு எதிரானதாக இல்லை என்றால் அதை பத்தி அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இது அவங்களுக்கு எதிராக இருந்தால் எங்க அந்த ஆள் இருக்கான், எப்படிப்பட்ட ஆள், என்ன ஏதுன்னு சொல்லி அவ்வளோ போலீஸ்காரங்களுக்கு அது மட்டும்தான் இப்போ வேலையவே கொடுத்து வச்சிருக்காங்க. யாராவது ஏதாவது எதிராக பேசுறாங்களா, சமூக வலைத்தளத்தில் யாராவது ஏதாவது பேசுறாங்களா, ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கு, ஒரு செட் ஆஃப் போலீஸ் அதில் போடு, பார்த்துட்டே இரு. உடனே அவன் எங்கேருந்து அப்லோடு பண்ணான், எங்கே பண்ணான், எந்த ஊரில் இருக்கான், போய் அவனை பிடிச்சி கூப்பிட்டு வா, அரெஸ்ட் பண்ண பார்க்குறோம். நம்ம தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்போ உண்மையான பாசிசவாதிகள் யார்? சரி, நீதிமன்றத்துக்கு போகிறோம். நீதிமன்றத்தில் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த நீதிமன்ற டைரக்ஷன் யாவது இந்த அரசாங்கம் ஏற்று செயல்படுதா? கிடையாது. அதுவும் கிடையாது. சட்டத்தை மதிக்க மாட்டோம், மக்களை மதிக்க மாட்டோம், மக்கள் போராட்டத்துக்கு நீ மதிப்பு கொடுக்க மாட்ட அப்படின்னா இந்த ஆட்சி இன்னைக்கு காட்டாட்சியா இல்லையா? இப்போ ஜனநாயகத்தினுடைய குரல்கள் நசுக்கப்படுகின்றனவா இல்லையா? இதுதான் நம்ம என்னுடைய கேள்வியாக இன்னைக்கு இருக்கிறது. இன்னைக்கு சரியான நேரத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை அங்கே சென்று அவருடைய ஆதரவை கொடுத்திருக்கிறார். இப்போ அவரை கைது செய்து இந்த போராட்டத்தை இன்னும் மேலும் வலு சேர்த்திருக்கிறார்கள்னு தான் நான் சொல்லுவேன். அப்ப இது ஜனநாயக ஆட்சியா இல்லை ஒரு சர்வாதிகார ஆட்சியா? இதுதான் இப்போ நம்ம வந்து கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கு. விநாசகாலை விபரீத புத்திங்கிற மாதிரி இன்னைக்கு இவங்களுடைய புத்தி வந்து அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. எந்த இடத்துல சட்டத்தை வந்து மதிக்கணும், எங்க அந்த சட்டத்தை மதிப்பது கிடையாது, அரசே சட்டத்தை மதிப்பது கிடையாது. அதுதான் இப்ப நீங்க மக்கள் மதிக்கல அப்படின்னா அது வேறு. அரசே இன்னைக்கு சட்டத்தை மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இன்னைக்கு தமிழகத்துல வந்துட்டு, அதே போலதான் இந்த அரசு இப்படி இருக்கிறதை பார்த்து கொண்டு அதிகாரிகளும் இப்போ வந்து அதற்கு உடந்தையாக செயல்படுவது அதையும் விட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு இங்க காட்டி கொண்டிருக்கிறது. அதனால இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக அமைய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த காட்டாட்சி என்பது தூக்கி எறியப்பட வேண்டும். இது மேலும் மேலும் தமிழகத்துல நிலைத்து கொண்டிருந்தால், இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையான ஸ்டாலினா அப்ப சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த சர்வாதிகாரியாக அவர் மாறுவேன்னு சொன்னது வந்து போதை ஒழிப்பதற்காக அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா அப்படி இல்லை, அந்த சர்வாதிகாரியாக மாறுவேன்னு சொன்னது எதுக்கு அப்படிங்கிறது இப்பப்ப மக்கள் கொஞ்சம் உணர தொடங்கி இருப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால மீண்டும் ஒரு சர்வாதிகாரியை நாம் ஆட்சியில் அமர்த்த வேண்டுமா, மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும்.